அடி ஒன்று இடி மாதிரி இருக்கா. அப்பாவி புள்ளி அடிக்கிறது தாங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறையோட ஸ்பெஷலிஸ்டே. சிவகங்கை சீமை அந்த ஊர் பேரை கேட்டாவே எனக்குலாம் வந்து அப்படியே புல்ல அரிக்கும். எதனால தெரியுமா? மாமன்னர் மருது பாண்டியர், அது மட்டும் இல்லாம அப்பத்தா வீரமங்கை வேலுநாச்சியார் அந்த பூமிங்க அது. இப்ப பார்த்தா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம மக்கள்லாம் யாருமே ஒற்றுமையா கிடையாதுங்க. அவன் வேற ஜாதி, அவன் வேற மதம், இவனுக்காக நம்ம எதுக்கு போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டீங்க. இந்த சோசியல் மீடியா இல்லை அப்படின்னா இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெருசாலாம் ஆயிருக்காது. இந்த மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இருந்தீங்க அப்படின்னா காவல்துறையில ஒரு மேட்டரே கிடையாது தெரியுமா? நீங்களாம் இப்படி இருக்கிறனால தான் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த பையனை. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. ஜல்லிக்கட்டுக்காக கூட்டின கூட்டம் எதுக்கு இந்த பையனுக்காக இந்த கூட்டம் கூட மாட்டேங்குதாங்க தெரியல. ஜஸ்ட் ஆன்லைன்ல போயிட்டு ஜஸ்டிக் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையை வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ காவல்துறை என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனா சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுது. தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அவங்களால? சொல்லுங்க. அதுதாங்க சட்டம். தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், காவல்துறைக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா அப்போ பொண்ணு மேல கைய வைக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் ஒருத்தருங்க உள்ள உறுத்திக்கிட்டே கிடக்கும். அந்த பயத்தை உறுத்த வைக்கணும். அதுதாங்க சப்போர்ட்டு. அதுதான் மக்கள் ஆட்சி. இந்த ஆட்சி நடக்குமா நம்ம ஊர்ல? ஒன்னும் இது கூட நடக்காது. அஜித் மாதிரி அடுத்து 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 வந்துகிட்டே தான் கிடப்பானுங்க நம்ம ஊர்ல. நீ என்ன பண்ணாலும் ஒண்ணுமே புடுங்க முடியாது உன்னால. ஏன் தெரியுமா? நீ ஏன்னா வந்து ஒருத்தனுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டே கிடக்குறியா? அதனாலதான் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மனுஷன் தண்ணி மனுஷனா பல வருஷமா வந்து கத்திட்டு கிடக்குறான். இது அவனை பாத்தீங்கன்னா நீங்க கிரிஞ்சுன்னு சொல்றீங்க. அவன் கிரிஞ்சா? அவன் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அவரை பத்தி? சொல்லுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுல இருந்து வசிச்சு பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வாழ்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும் அவர் சொல்ற சட்டங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரே ஒரு மனுஷன் தனியா கத்திக்கிட்டு கிடக்குறாரு. அவரை தவிர எவன் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ஊர்ல. அவர் ஊர் ஆள் நினைச்சா மட்டும்தான் நம்ம ஊர்ல எல்லாமே பண்ண முடியும். நல்லா சொல்லி கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க மண்டைக்கெல்லாம் ஒண்ணுமே ஏற்ற மாட்டீங்க. நீங்க வேஸ்ட். கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே தான் இருக்கணும்னு விதி இருந்திருக்கு உங்களுக்கு. இப்படிதான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்து பிரச்சனை போய்கிட்டே தான் கிடப்பீங்க. ஒரு யூஸும் கிடையாது.